வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரவீணா. வர்ணியா. முதலில் தலைப்புச் செய்திகள். விண்வெளி துறையில் தொடரும் இந்தியாவின் சாதனை. உலகின் 4வது சிறந்த நாடு என பிரதமர் மோடி பெருமிதம். மக்களவைத் தேர்தல் வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை. பெரம்பலூரில் டாக்டர் பாரிவேந்தரின் வேட்புமனு ஏற்பு. முன்னாள் அமைச்சர் செல்வராஜ் மறைவு. டாக்டர் பாரிவேந்தர் நேரில் அஞ்சலி. அதிமுக அரசை எதிர்த்தவர் ஓ பன்னீர்செல்வம். திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. விண்வெளி துறையில் இந்தியா இன்று மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக இந்தியா விண்வெளி துறையில் சாதனை படைத்துள்ளது என்று கூறினார். மிஷன் சக்தி என்ற சோதனை வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். விண்வெளியில் செயல்பாட்டில் இருந்த செயற்கைக்கோள் ஒன்றை இந்தியாவின் ஏசாட் ரக ஏவுகணை 3 நிமிடத்திற்குள் தாக்கி அழித்துள்ளதாக கூறினார். முழுமையாக இந்திய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவின் செயற்கைக்கோள்களை பாதுகாக்கும் நடவடிக்கை மட்டுமே என்றும் மற்ற நாடுகளுக்கு எதிரான சோதனை அல்ல என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். कुछ ही समय पूर्व हमारे वैज्ञानिकों ने अंतरिक्ष में, स्पेस में 300 किलोमीटर दूर LEO लो अर्थ ऑर्बिट में एक लाइव सैटेलाइट को मार गिराया है, जो कि एक पूर्व निर्धारित लक्ष्य था. उसे एंटी सैटेलाइट ASAT मिसाइल द्वारा मार गिराया गया है. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தரின் வேட்புமனுவை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று மக்களவைத் தேர்தல் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்று வருகிறது. பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட 41 மனுக்கள் மீதான பரிசீலனை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் சாந்தா தலைமையில் இன்று நடைபெற்றது. தேர்தல் பொது பார்வையாளர் மஞ்சுநாத் பஜந்திரி முன்னிலையில் வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டன. இதில் வேட்பாளர்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்திய ஜனநாயக கட்சி பொதுச் செயலர் பி ஜெயசீலன், கொள்கை பரப்பு செயலர் MS ராஜேந்திரன், வழக்கறிஞர் வெங்கடேசன், திமுக வழக்கறிஞர் செந்தில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பரிசீலனைக்கு பிறகு டாக்டர் பாரிவேந்தரின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். திருச்சியில் மறைந்த முன்னாள் அமைச்சர் செல்வராஜின் உடலுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் நேரில் அஞ்சலி செலுத்தினார். திருச்சி சாஸ்திரி சாலையில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள செல்வராஜின் உடலுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் அஞ்சலி செலுத்தினார். இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து, பொதுச் செயலர் ஜெயசீலன், அமைப்பு செயலர் SS வெங்கடேசன், பார்க்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் சத்யநாதன், திருச்சி வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் இளங்கோவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், நீண்ட நாளைய நண்பரான செல்வராஜுடன் இணைந்து 30 ஆண்டுகளுக்கு முன்பு தொழில் செய்ததாகவும் அருமையான நண்பரை இழந்து தவிப்பதாகவும் கூறினார். நண்பரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். மறைந்த செல்வராஜ் அவர்கள் என்னுடைய நீண்ட நாளைய நண்பர். நாங்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நட்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். நானும் அவரும் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் சேர்ந்து தொழில் செய்தோம். பழகுவதற்கு இனியவர், யாரிடமும் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார். அந்த முன்னாள் அமைச்சர் எல்லோரிடமும் தன் சொந்த குடும்பத்தில் பழகுவது போல பரிவுடன் பழகுவார். அந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் எப்படி என்னோடு பழகினாரோ அதே போலத்தான்
அமைச்சராக இருந்தபோதும் பழகினார். சென்னை வருகிற போதெல்லாம் என்னை தவறாமல் பார்ப்பார். அன்னை எப்படி இருக்கிறது என்று வாய் நிறைய சிரிப்போடு என்னோடு பேசுவார். அத்தகைய அருமையான ஒரு நண்பரை இழந்த இந்த நாளில் என்னை பொறுத்தவரை துக்க நாள். இந்த துக்க நாளில் அவருடைய குடும்பம் எந்த அளவுக்கு வருத்தப்படும் என்பது எனக்கு தெரியும். அந்த குடும்பத்திற்கு தாங்களுடைய இழப்பை சரிகட்ட எப்படியும் யாராலும் முடியாது என்றாலும் கூட அதை தாங்கித்தான் ஆக வேண்டும். அந்த வேலை அந்த குடும்பத்திற்கு இந்த இழப்பை தாங்கிக் கொள்ளுகிற சக்தியை இயற்கை அளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மக்களவைத் தொகுதிகள் மற்றும் பேரவை இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் நேற்று நிறைவடைந்தது. ஆண் வேட்பாளர்கள் 1403 பேரும், பெண் வேட்பாளர்கள் 171, மூன்றாம் பாலினத்தவர் 2 என மொத்தம் 1576 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களுடன் நமது செய்தியாளர் மாரியப்பன். 17வது மக்களவைத் தேர்தல் மற்றும் 7 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. முதல் கட்டமாக ஏப்ரல் 17ஆம் தேதியும், அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 18ஆம் தேதி 2ஆம் கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் 2ஆம் கட்டமாக நடைபெற இருக்கக்கூடிய இந்த மக்களவைத் தேர்தலில் 39 மக்களவைத் தொகுதிகளில் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 19ஆம் தேதி தொடங்கி நேற்று மாலை 3 மணியுடன் இந்த வேட்புமனு தாக்கலானது முடிவடைந்துள்ளது. 39 மக்களவை தொகுதிகளில் போட்டியிட 1576 பேர் தங்களது வேட்புமனுக்கள் தாக்கல் செய்துள்ளனர். இதில் 1403 பேர் ஆண்களும், 171 பேர் பெண்களும் மற்றும் 2 பேர் மூன்றாம் பாலினத்தவர் இந்த தேர்தலில் போட்டியிட மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். அந்த வேட்புமனுக்களான தற்போது பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் இந்த மக்களவைத் தொகுதியுடன் சேர்த்து 18 சட்டப்பேரவை தொகுதிகளில் காலியாக இருக்கக்கூடிய தேர்தலும் இந்த தேர்தல் மக்களவைத் தேர்தலோடு சேர்த்து நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து 517 பேர் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இதில் ஆண்கள் 438 பேரும், 79 பேர் பெண்களும் இந்த தேர்தலில் போட்டியிட விருப்பமனுக்களை அளித்துள்ளனர். தற்போது இந்த விருப்பமனுக்களானது பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இந்த பரிசீலனையானது இன்று மாலையுடன் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கு நாளையும் நாளை மறுநாள் மாலை 3 மணி வரை கடைசி நாளாகும். அதனைத் தொடர்ந்து தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களோட இறுதிப் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக தலைமைச் செயலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் மாரியப்பன். முதல்வர் பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசை எதிர்த்து வாக்களித்தவர் ஓ பன்னீர்செல்வம் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேனி மக்களவைத் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன், பெரியகுளம் இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சரவணகுமார் ஆகியோரை ஆதரித்து ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தனது தந்தையின் நண்பரான சம்பத்தின் மகனுக்காக வாக்கு கேட்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். மேலும் ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் ஓ பன்னீர்செல்வம் தனது மகனுக்கு சீட் வாங்கி இருக்க முடியுமா எனவும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். 18 எம்எல்ஏக்களுடைய பதவிகள் பறிக்கப்பட்ட காரணத்தால் தான் இப்போ 18 தொகுதிகளில் இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆனால் 11 எம்எல்ஏக்கள், ஓபிஎஸோடு சேர்த்து 11 எம்எல்ஏக்கள், அவர்கள் இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்று எதிர்த்து ஓட்டு போட்டவர்கள். ஆனால் அந்த 18 எம்எல்ஏக்கு ஆதரிச்சு ஓட்டு போட்டவங்க பதவி போச்சு. ஆனா எதிர்த்து ஓட்டு போட்டு இருக்கக்கூடிய இந்த 11 எம்எல்ஏக்களுடைய பதவிகள் இருக்கிறது. ஆகவேதான் அது தவறு, அவருடைய பதவியை நீக்கிட வேண்டும் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் நீதிமன்றத்தை நாடினோம். ஆக அந்த பிரச்சனை இப்போ உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது. தீர்ப்பு விரைவில் வரப்போகிறது. ஒருவேளை தேர்தலுக்கு முன்பே வந்து விடுமா, அல்லது இந்த தேர்தல் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு வரப்போகிறதா என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனால் வருகிற நேரத்தில் நிச்சயமாக சொல்லுகிறேன், உறுதியாக சொல்லுகிறேன், ஓபிஎஸோடு சேர்த்து அந்த 11 எம்எல்ஏக்கள் பதவி பறிக்கப்பட இருக்கிறது. அப்படி பறிக்கப்படுகிற நேரத்தில் இந்த ஆட்சியும் பொறுப்பில் இருப்பதற்கு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் உருவாக போகிறது. உங்களுடைய பதவிகளை காப்பாற்றிக் கொள்வதற்கு மத்திய அரசிடம் உங்கள் கட்சியை, இந்த ஆட்சியை நீங்க அடகு வச்சிருக்கிறீங்க, அடமானம் வச்சிருக்கிறீங்க. மார்வாடி கடையில கொண்டு போய் அடமானம் வச்சா கூட மீட்டுக்கிட்டு வந்துடலாம். ஆனா நீங்க யார் இடத்துல அடமானம் வச்சிருக்கிறீங்க? மோடி இடத்துல, அமித்ஷா இடத்துல அடகு வச்சிருக்கிறீங்களா? எப்படி மீட்டிட முடியும்? நாட்டில் உள்ள மக்களை பாதுகாக்க மீண்டும் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வர வேண்டும் என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
தென் சென்னை மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனை ஆதரித்து கந்தன்சாவடியில் முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், காவிரி நதிநீர் பிரச்சினைக்காக நாடாளுமன்றத்தை முடக்கியவர்கள் அதிமுக எம்பிக்கள் என தெரிவித்தார். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அரசிதழில் வெளியிட திமுக எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்றும் முதலமைச்சர் பழனிசாமி குற்றம் சாட்டினார். நாட்டின் வறுமைக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் வாக்களித்த வாக்காளர்களும் தான் காரணம் என்றும் காங்கிரஸ் மட்டுமே காரணம் கிடையாது என்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரு குடும்பத்திற்கு மாதம் 6,000 ரூபாய் என ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் படிப்படியாக நடைமுறைப்படுத்துவோம் என தெரிவித்தார். மத்திய மாநில வரவு செலவு கணக்கீட்டின் அடிப்படையில் இந்த திட்டம் சாத்தியமாகும் என முடிவு செய்ததால் அறிவித்துள்ளதாக தெரிவித்தார். இந்த திட்டத்தால் மற்ற திட்டங்களுக்கு மானியம் கொடுப்பதில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் சிதம்பரம் தெரிவித்தார். மேலும் மக்கள் பாரதிய ஜனதாவை நினைக்கும் போது தவறான பொருளாதார கொள்கை மட்டுமே நினைவுக்கு வரும் என்றும் அவர் கூறினார். யார் காரணம்னா எல்லா அரசுகளும் காரணம், எல்லா அரசுகளுக்கும் வாக்களித்த மக்களும் தான் காரணம். இது என்ன கேள்வி? இது 90% வறுமை இருந்தது, அதை 70% குறைச்சிருக்கோம், 20% குறைஞ்சிருக்கு. அதை பார்க்கறது கிடையாது. இந்த 20% குறைப்பதற்கு, இறுதியாக ஒழிப்பதற்கு ஒரு புரட்சிகரமான திட்டத்தை அறிவித்தா இது யார் காரணம்ங்கிற கேள்வி கேட்டாங்க. எல்லாரும் தான் காரணம். நீங்களும் காரணம், நானும் காரணம், உங்கள் தாய் தந்தையரும் காரணம், என் தாய் தந்தையரும் காரணம். 6 வயது சிறுமி கடத்தி கொலை, பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது உறுதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கோவையில் 6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது மருத்துவ பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. கோவை பன்னிமடை கஸ்தூரி நாயக்கன் புதூர் பகுதியில் நேற்று முன்தினம் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 6 வயது சிறுமி கடத்தப்பட்டார். இதனைத் தொடர்ந்து நேற்று அவர் சடலமாக மீட்கப்பட்டார். இது தொடர்பாக பக்கத்து வீட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் 10 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வருவதாக காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சிறுமியின் உடல் உடற்கூறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அறிந்த சிறுமியின் உறவினர்கள் துடியலூர் சந்திப்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பட்டாசு தொழிற்சாலையில் வெடி தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது திடீரென வெடி வெடித்ததில் கட்டிடம் இடிந்து விழுந்தது. இதில் 6 பேர் சம்பவ இடத்திலே பலியாகினர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக தருகிறார் நமது செய்தியாளர் ராஜன். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மன்னை நகர் பகுதியில் சிங்காரவேலு என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலைக்கு கடந்த 1989ஆம் ஆண்டு உரிமம் பெற்று சிங்காரவேலு தொழிற்சாலையை நடத்தி வருகிறார். இங்கு மன்னார்குடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளான ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை ஆகிய பகுதிகளில் உள்ளவர்கள் திருமணம் மற்றும் கோவில் திருவிழாக்கள் போன்ற நிகழ்வுகளுக்கு இங்குதான் வெடி வாங்கி செல்வார்கள். இந்த நிலையில் மன்னார்குடி ராஜகோபாலசாமி கோவில் திருவிழாவுக்காக வெடி தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் இரவு பகல் வேலை பார்த்து வந்தனர். இந்நிலையில் இன்று காலை 9 மணி அளவில் சிங்காரவேலு உட்பட 7 பேர் வெடி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது திடீரென வெடி வெடித்ததில் வெடி தயாரிப்பு கட்டிடம் இடிந்து விழுந்தது. வெடி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த அனைவரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் சம்பவ இடத்திலேயே சிங்காரவேலு, சுரேஷ், அறிவு, வீரையன், பாபு, மோகன் உள்ளிட்ட 6 பேர் உயிரிழந்தனர். மேலும் ஷேக் அப்துல்லா என்பவர் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த வெடி விபத்தின் போது அருகில் இருந்த வீடுகள் அதிர தொடங்கியதை அடுத்து அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் அச்சமடைந்தனர். காலைல வேலைக்கு வந்தோம். வேலைக்கு வந்து நான் இப்போ தான் வந்து சட்டையை கைட்டு உள்ளே மாட்டிட்டு வெளில வேலைக்கு வந்தேன். அப்போல்லாம் வெளில இருந்தோம். சவுண்டு கேட்டுச்சு. ஒரு 10 செகண்டு தான் சத்தம் கேட்டுச்சு. நான் உள்ளேருந்து வெளில வரதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு. உள்ளே 6 பேர் வேலை பார்த்தாங்க. நாங்கள் 4 பேர் வெளில இருந்தாலும் நாங்கள் 2 பேத்துக்கு அடி 6 பேர் இறந்துட்டாங்க. இது காலையில் ஒரு 9:15 இருக்கும். பெரிய
ஒரு பெரிய அதிர்வு உள்ள மாதிரி பெரிய சவுண்டாக வந்து ரொம்ப அதிகமாக கேட்டுச்சு. ஏன்னா எப்போதும் வந்து வானம் வெடிக்காது இதுன்னு டெய்லி இங்கே திருவிழா நடக்கிறதுனால இது திருவிழா சத்தம் தான் நினச்சோம். அப்புறமேல பார்த்தா கரும்புகையாக வந்துச்சு ரொம்ப அதிகமாக. இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் பாலத்துக்கு வந்து ஒரு உடல் வந்து சிதறி கிடந்துச்சு. பாக்கியெல்லாம் அதுக்கு பிறகு ஃபயர் சர்வீஸில் ஃபஸ்ட்டு வந்தாங்க, அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்தாங்க. பெரிய விபத்து தான் இது. இடம்லாம் தரமட்டமாக ஆயிடுச்சு. தகவல் இருந்த மன்னார்குடி தீயணைப்பு நிலையத்திலிருந்து தீயணைப்பு மீட்பு வீரர்கள் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் கூத்தாநல்லூர் கோத்தூரில் இருந்தும் தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இது குறித்து மன்னார்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். முதல் கட்ட விசாரணையில் பட்டாசு ஆலை வெடி விபத்திற்கு காரணம் வெடி தயாரிக்கும் பொழுது வெடிமருந்து உரசி விபத்து ஏற்பட்டதாக இல்லை, மிகவும் மின் கசிவு ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் கோடாங்கிப்பட்டி கிராமத்திற்கு தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் கட்டித்தரப்படும் என முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணியான காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து செந்தில் பாலாஜி பிரச்சாரம் மேற்கொண்டார். கரூர் அடுத்துள்ள முத்தாலம்மன் பட்டாளம்மன் கோவிலில் வழிபாடு நடத்திய பின்பு பிரச்சாரத்தை தொடங்கிய அவர்கள் வாகனத்தில் இருந்தபடியே பொதுமக்களிடம் உரையாற்றினர். இதில் பேசிய செந்தில் பாலாஜி, திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளபடி விவசாய கடன், கல்வி கடன் ஆகியவை ரத்து செய்யப்படும் என்றார். இதனைத் தொடர்ந்து பேசிய ஜோதிமணி, தேர்தலில் வெற்றி பெற்றால் ராகுல் காந்தி கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். மேலும் 10 ஆண்டுகளாக பதவியில் இருந்த தம்பிதுரை கரூர் தொகுதிக்கு என்ன செய்தார் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக எவ்வித மக்கள் நலப்பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என தொகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பல்வேறு பகுதிகளில் சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் தெருவிளக்குகள், மின்சார வசதி ஏற்படுத்தி தரவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் கடந்த முறை வெற்றி பெற்ற அதிமுக எம்பி தொகுதி பக்கமே வந்தது இல்லை எனவும் குறிப்பிட்டனர். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் பெரம்பலூர் தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை மேற்கொள்வார் என்றும் மக்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். நான் செருகனூருங்க, ரெட்டிமாங்குடி போகிற ரோட்டில் ரசிக்கிறேன், செருகனூரில் இருக்கிறேன். முன்னால் ஒரு ரைட்டு போட சொல்லிங்க 10 தடவை பஞ்சாயத்தில் போய் கேட்டேன், இன்ன வரைக்கும் ரைட்டு போடல. கலெக்டர் ஆஃபீஸில் போய் ஒரு மனு கொடுத்தேன், அப்போவும் இந்த இடத்துல ரைட்டு போடல. பாம்பு விட்ட வட்டமாக அந்த ரோட்டில் குறுக்க போகுது. கொலக்குடி சொன்னால், ரெட்டிமாங்குடி சொன்னால், மாவுண்டி சொன்னால் எல்லாம் அந்த ரோட்டில் தான் போகிறாங்க. எத்தனையோ பேர் பாம்பு மேலே வண்டி விட்டு போனாங்க. பொம்பளைங்க பாம்பை கண்டுட்டு இப்போ மிரண்டு ஓடினாங்க. அதனால இதில் இருட்டானா நான் என்ன செய்வேன், நான் சொந்தமாக ஒரு பழுப்பு வாங்கி இந்த இடத்துல வெளிச்சம் போட்டு விட்ருக்கேன். ஏன்னா அவ்வளோ பாம்புங்க, கேட்டு பாருங்க எல்லாத்தையும். இதில் நாங்கள் குடி இங்கே ஒரு 10 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி அங்கே தெருவில் இருந்தோம். இங்கே குடி வந்ததுக்கு பிற்பாடு நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தேன். ஏன்னா பாம்புலாம் நிறைய எழுது. இந்த லைனில் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் நைட்டில் போகிறாங்க. அதனால் எங்களுக்கு ஒரு கம்மல் நைட்டு வேணுங்கன்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸில் போய் 2 வாட்டி மனு கொடுத்தோம். அதுக்கு இன்ன வரைக்கும் கிளர்க்கோ பஞ்சாயத்துலேருந்து இன்ன வரைக்கும் எந்த இதுவுமே நடவடிக்கையும் எடுக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் யார்கிட்ட போய் பேசணும்னு எங்களுக்கு இன்னும் ஒன்றும் தெரியல. இந்த ரோடு ஆக்சிடென்ட் நிறையா ஆகுதுங்க. ரோடு ஆக்சிடென்ட் ஆகுது, மேம்பாலம் போடுறதுக்கு அப்புறம் ரோட்டு மறியெல்லாம் பண்ணால் தாசில்தார் வந்தாங்க, அசிஸ்டன்ட் கலெக்டர் வந்தாங்க, எல்லாருமே என்ன பண்ணிட்டு பட்டாங்க. இப்போ யாரும் இன்னும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. அது பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பயங்கரமாக ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்குது. அது மக்களுக்கு எவ்வளோ கெடுதலாக இருக்குது. இன்னமும் ஆக்சிடென்ட் ஆகிட்டு தான் இருக்குது. யாரும் அதுக்கு ஸ்டெப் எடுக்கலைங்க. அப்போயே நாங்கள் என்னென்னு பேசிட்டு சொல்கிறோம் அப்படின்னா இன்னும் சொல்லலைங்க. ஒரு 20 நாள் கழித்து நாங்கள் கூப்பிடுறோம், ஊரில் 4 பேர்த்த கூப்பிட்டு செய்யணும் அப்படின்னாங்க. இன்னும் யாரும் செய்யவும் இல்லை, அது ஸ்டெப்பும் எடுக்கவில்லைங்க. இந்த வில்லேஜுக்கு எம்பி பண்ணிட்டுன்னா எதுவுமே வந்ததில்லை. இப்போ போட்டியிட வேந்தர் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க செய்வாங்கன்னு நல்ல நம்பிக்கை இருக்குது, செய்வாங்க. இந்த மோடி ஆட்சியை அகற்றுறது தான் எங்களோட முதல் தலையாக கடமை எங்களுக்கு. ஆனால் நிச்சயம் வேந்தர் அவர்கள் இந்த தொகுதிக்கு இந்த முறை கண்டிப்பாக வெல்லுவார், நிறையா தொகுதிக்கு செய்வார் என்ன நாங்கள் நம்புகிறோம். அவருக்கு ஓட்டு நாங்கள் போடுறோம். மருதராஜ் எம்பி ஜெயிச்சுட்டு போனவர் அதுக்கப்புறம் நம்ம பக்கம் வரவே இல்லை. யாரும் நாங்கள் பார்க்கல. பார்த்தா தானே எங்கள் குறைகளை சொல்ல முடியும். நிறைய குறைகள் இருக்குது. அதனால் நாங்கள் அவரை பார்க்கவும் இல்லை, எங்களோட குறைகளை சொல்லவும் இல்லை. ஆனால் நாங்களாம் வேந்தருக்கு தான் ஓட்டு போடுவோம். வேந்தர் தான் ஜெயிப்பார், அதில் மாற்றம் ஒன்றும் இல்லை. எங்கள் தொகுதி வேட்பாளர், பெரம்பலூரோட தொகுதி வேட்பாளர் போன தடவை ஏடிஎம்கேக்காரர் மதுராஜுங்கிறவர் ஜெயிச்சாருங்க. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே, சின்ன உதவி கூட பண்ணலை. ஆனால் இந்த பக்கம் கூட இன்னும் திரும்பி பார்த்தது கிடையாதுங்க.
இப்போ வந்து ஐயா பாரிவேந்தர் அவர்கள் நிற்கிறாரு, நம்ம திமுகவோட ஐஜேகே இருக்காரு, நம்ம திமுகவோட கூட்டணியில் நிற்கிறாருங்க. அவர் வந்து எங்களுக்கு நல்லது செய்வார் நாங்கள் நினச்சி நம்பிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து எங்கள் வேட்பாளரை நல்லபடியாக நாங்கள் ஜெயிக்க வைப்போம். எங்கள் மக்களும் ஆர்வமாக இருக்கிறாங்க. நாங்கள் எப்படியா இருந்தாலும் எங்கள் வேட்பாளர் ஜெயிக்க வைப்போம்னு நாங்கள் உறுதியாக சொல்கிறோங்க. ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் கொல்கத்தா பஞ்சாப் இன்று பல பரீட்சை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை பாகிஸ்தான் உடனான பிரச்சினை நீடிக்கும் என பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பு நடத்திய தாக்குதலில் 44 சிஆர்பிஎஃப் வீரர்கள் பலியாகினர். இதற்கு பதிலடி கொடுக்கும் இந்தியா தாக்குதல் நடத்தியதில் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாதிகள் பலர் கொல்லப்பட்டனர். பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு அளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்த வேண்டும் எனவும் இந்தியா எச்சரிக்கை விடுத்திருந்தது. இது தொடர்பாக பேசிய பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான், இந்தியா பாகிஸ்தான் இடையே இன்னும் ஆபத்து நீங்கவில்லை என தெரிவித்தார். இந்தியா தாக்குதல் நடத்தினாலும் அதை தடுக்க பாகிஸ்தான் தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்றைய போட்டியில் கொல்கத்தா அணியுடன் பஞ்சாப் அணி மோதுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 6வது லீக் ஆட்டம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இன்று இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. இந்த போட்டியில் தினேஷ் கார்த்திக் தலைமையிலான கொல்கத்தா அணியுடன் அஸ்வின் தலைமையிலான பஞ்சாப் அணி பல பரீட்சை நடத்துகிறது. கொல்கத்தா அணி தனது முதல் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியும், பஞ்சாப் அணி தனது முதல் ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணியையும் வீழ்த்திய நிலையில் இரு அணிகளும் சமபலத்தில் உள்ளதால் இன்றைய போட்டியில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது என கிரிக்கெட் ரசிகர்கள் கருதுகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் தொடரும் இந்தியாவின் சாதனை. உலகின் 4வது சிறந்த நாடு என பிரதமர் மோடி பெருமிதம். மக்களவைத் தேர்தல் வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை. பெரம்பலூரில் டாக்டர் பாரிவேந்தரின் வேட்புமனு ஏற்பு. முன்னாள் அமைச்சர் செல்வராஜ் மறைவு. டாக்டர் பாரிவேந்தர் நேரில் அஞ்சலி. அதிமுக அரசை எதிர்த்தவர் ஓ பன்னீர்செல்வம். திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் தேர்தல் சிறப்பு செய்தியில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.